வரீங்களா? இல்ல பரபரப்பா இருக்கீங்க, என்ன விஷயம்? உன்னோட ஏபி பயாலஜி மார்க் வந்துச்சாமே, ஏபி கெமிஸ்ட்ரி மாதிரி இதுலயும் ஃபுல் ஸ்கோர் 5 தானே? ஆமாமா, ஃபுல் ஸ்கோர் 5 தான். அதான் நீ யார் இந்த ஊர்லயே இருக்கிற பெரிய ஹார்ட் சர்ஜனோட பொண்ணாச்சு. நீ ஃபுல் மார்க் வாங்கினா அதான் ஆச்சரியம். ரொம்ப சந்தோஷம் கண்ணி. நீ என்ன மாதிரி ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், அதுதான் என்னோட ஆசை. அம்மா, ஆனா என்னோட ஆசையே வேற. நீங்க ஏன் டாக்டர் ஆகணும்னு சொல்றீங்க? இல்ல கண்ணி, அமெரிக்காவில் ஒரு டாக்டர் பண்ணிக்கு எனக்கு 21 நாள் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா 410 பேஷண்ட்டுக்கு ஒரே டாக்டர் தான் இருக்கிறாங்களா. பெரிய மருத்துவர் பற்றாக்குறையா இருக்குது. மருத்துவம் ஒரு மருத்துவம், அது உயர்ந்த சேவை கண்ணி. அம்மா, நீங்க மருத்துவத்தை எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னு புரியுது. ஆனா என்னோட கனவு லட்சியம் வேறு. நீங்க மருத்துவத்தை எப்படி சேவையா பார்க்குறீங்களோ அது போல வாழ்க்கையில் நலிந்தும் தாழ்ந்தும் வாழ்ந்த இடைக்கால நிறுத்தமானவர்களுக்கு பாடம் எடுப்பதை நான் சமூக சேவையா பார்க்குறேன். கனி, நீ யோசிச்சா சொல்றியா? நீ மெடிசன் படிக்கிறதுனாலும் பரவாயில்ல, இன்ஜினியரிங் ஆச்சு படியா. நம்ம வினோத ஆசை வேண்டாம், ஃபியூச்சரே வீணாக்கிடும். நிச்சயமா வீணடிக்க மாட்டேன். இவ்வளோ கம்ஃபர்ட் சூழல்ல வாழற எனக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா, ஒரு ஆதரவும் இல்லாமல் வாழற அவங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு உதவி செஞ்சு இந்த சமுதாயத்தில் நல்ல இடத்துக்கு கொண்டு வருவது தான் நல்ல சேவைன்னு தோணுதுமா. சரி கனி, இதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். ஓகேம்மா. காட்சி 1 முற்று. காட்சி 2. அம்மா பகவதியும் தோழி மாலாவும். அம்மா பகவதி அவரது தோழி மாலாவிற்கு செல்கிறார். மாலா, ஹே பகவதி, வாமா, எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கிறேன் மாலா, நீ எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். சரி சொல்லு, என்ன சாப்பிட்ற? காஃபியா டீயா? அது ஒன்றும் வேணாம், வந்து உட்காரு. என்னாச்சு பகவதி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது ஒன்றும் இல்லை, எல்லா பொண்ணு கனி பற்றி தான். அவளுக்கு என்ன, அவ பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப கனிவான பொண்ணாச்சே, நல்லா படிக்கிற பொண்ணு. அதெல்லாம் சரிதான், ஆனால் என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். நல்ல ஜிபே வச்சிருக்கான். என்ன மாதிரி டாக்டருக்கு படிக்க சொன்னா பள்ளி ஆசிரியராகி ட்ராப் அவுட் லைஃப்பை சேஞ்ச் பண்ண போறான்னு சொல்றான். நீ சொன்னா அவன் நிச்சயமா கேட்பானோ. நான் பார்க்க வந்தேன், கொஞ்சம் பேசி புரியவே அவனுக்கு. சரி, கவலைப்படாத, நான் கனியிடம் பேசி பார்க்குறேன். காட்சி 2 முற்று. காட்சி 3. கனியும் மாலாவும். மாலா அவளுடைய தோழி பகவதி வீட்டுக்கு சென்று கனியை சந்தித்து பேசுகிறார். ஹாய் கனி, எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா படிக்கிறேன் ஆண்டி. காலேஜுக்கு நெக்ஸ்ட் என்ன பிக்கணும்? என்ன ஆண்டி, என் அம்மா மேல் படிப்பு பற்றி பேச சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாலும் என்ன தவறு? இங்கே நிறைய பெற்றோர்கள் அவங்க பசங்க என்ன படிக்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் உன் அம்மா உன்னோட எதிர்காலம் பற்றி கவனம் செலுத்துகிறாங்கன்னு சந்தோஷப்படு. கரெக்டு தான் ஆண்டி, ஆனால் கவனமாக இருக்கணும் சொல்லி அவங்களோட கனவை என்ன சுமக்க சொல்கிறாங்க. கனி, அம்மாவோட கவலை எல்லாம் உன்னோட எதிர்காலம் பற்றி தான். மெடிசன் படித்தாதான் இந்த சொசைட்டியில் நல்ல மதிப்போடு வாழறாங்கன்னு நினைக்கிறாங்க. நீ ஏன் வீண் பிடிவாதம் பிடிக்கிற? ஆண்டி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் தான் எனக்கு தமிழும் திருக்குறளும் சொல்லி தந்தீங்க. அதில் திருவள்ளுவர் ஒரு குறளில் எண்ணிய எண்ணியாங்கு ஏது எண்ணியார் திண்ணியர் ஆக பேருன்னு சொல்லியிருக்கிறார். அதாவது நம் எண்ணங்களை சிந்தித்து தெளிவான முடிவுகளுடன் செயல்பட்டால் நம் வாழ்வில் சிறந்த நிலையை அடைய முடியும்னு. என் கனவு லட்சியம் சமுதாய நன்மைக்கு இருக்கும் பொழுது நான் எப்படி தோற்பேன்? கனி, உன் பேச்சை கேட்க ரொம்ப வியப்பா இருக்கு. நீ கண்டிப்பா ஜெயிப்பேன்னு நானும் நம்புறேன். உனது கனவு மெய்ப்பட வாழ்த்துக்கள். நன்றி ஆண்டி. வாங்கம்மா, நீங்கள் பேசிட்டு இருங்க. கனிக்கிட்ட பேசிட்டியா? நீ அவளை பத்தி நீ கவலைப்படாத. அவ சவால்களை சாதனைகளாக மாற்றுவாள் என்று நான் உறுதியாக நம்புறேன். புரியுது மாலா, உன்னால அவரோட விருப்பத்தை மாற்ற முடியல. அவ விருப்பப்படியே நடக்கட்டும். ஆனால் முயற்சிக்கு மிக்க நன்றி. காட்சி 3 முற்று. எவ்வளவு முயற்சித்தும் கனியின் மனதை மாற்ற பெற்றோர்களால் முடியவில்லை. கனி அவளது லட்சியத்தில் உறுதியாக இருந்தாள். காட்சி 4. கனியும் அம்மாவும். அம்மா, ஒரு ஹாப்பி நியூஸ். எனக்கு பர்த்டே யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன் கனி, ரொம்ப சந்தோஷம். என்ன மேஜர்? சயின்ஸ் தானே? இல்லைம்மா, எனக்கு கல்வியல் சப்ஜெக்ட் கிடைச்சிருக்கு. இதை படித்து முடிச்சாதான் நான் நினச்ச மாதிரி டீச்சிங் ப்ரொஃபஷன் போக முடியும். ஓ, ஓகே கனி, முயற்சி வெற்றி பட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி அம்மா. காட்சி 4 முற்று.
பெற்றாள். பள்ளியில் ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பித்து வேலை கிடைக்கிறது. காட்சி 5 பள்ளி அதிகாரி மற்றும் கனி. காட்சி 4 காட்சி 5 பள்ளி அதிகாரி மற்றும் கனி. நான் உள்ள வரலாமா? எஸ் வாங்க. ஹலோ சார், நான் கனி. நான் இந்த பணியில் சேர வந்திருக்கேன். ஹாய் கனி, உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. எனக்கும் மிக மகிழ்ச்சி. உட்காருங்க கனி. கனி, உங்கள் இன்ஃபர்மேஷன் உங்கள் அப்ளிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒன்று கேட்கலாமா? கண்டிப்பாக. நீங்கள் நினைத்திருந்தா எந்த துறையிலும் சேர்ந்திருக்கலாம். ஆனால் ஏன் கல்வித்துறையை தேர்ந்தெடுத்து அதுவும் இங்கே தான் பண்ணி போடணும்னு முடிவெடுத்தீங்க? உண்மைதான், உங்கள் கேள்வி மிக நியாயமானதுதான். ஆனால் உள்ள உருந்தையா இருந்தா களம் கடுமையாவே தெரியாதுன்னு நான் நம்புறேன். இப்படி ஆர்வமாக பேசினவங்க நிறைய பேர் வேலையில் நிறைய நாள் இருக்கல. ஆனால் நீங்கள் பணியில் நீடித்து நிலைத்து இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் கனி. நிச்சயமா, ரொம்ப நன்றி சார். காட்சி 5 முற்று. காட்சி 6 பள்ளி இடைநிறுத்த மாணவர்களும் கனியும். எளிமைக்காக 3 மாணவர்கள் மட்டும். டேய், இன்னைக்கு புது டிஷர்ட் வாங்கடா. இப்போ வேலையை கட்ட வேண்டியதான். ஆமாண்டா, வகுப்பெடுக்க வர வாத்தியார் கொஞ்சம் விரக்தியாரு. பாடமேக்க விழாம்டா, பாவம் போச்சு போகுது. அதெல்லாம் முடியாதுடா. உன்னை தேர்த்தவே முடியாது. வராங்க வராங்க. வாங்க வத்தி, வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க வத்தி, போங்க வத்தி, போங்க வத்தி. என்ன நண்பாஸ், பாட்டு நிறுத்திட்டீங்க? பரவாயில்ல விடு, நானே பாலாந்த நடிச்சேன். வாங்க வத்தி வாங்க, நல்ல வழிய காட்ட வாங்க. வாங்க வத்தி வாங்க, நல்ல வழிய காட்ட வாங்க. அதானே நீங்க பாட நினைச்சுங்க? அப்படியே வச்சுக்கலாம். என்னடா இது நமக்கே டஃப் தராங்க. டேய், இந்த டீச்சர் ரொம்ப புத்திசாலிடா. மற்ற டீச்சர் மாதிரி கோவப்படாம ஒன்னே அடிக்கிட்டா. போக போக பார்ப்போம் புத்திசாலியா. சைலன்ஸ் நண்பர்களா, இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டே. அதனால நம்ம எல்லோரும் பற்றி ஒரு சிறிய அறிமுகம் செஞ்சுக்கலாமா? வேணாண்ணா, விடுவா போறீங்க? ஓகே மேம். என் பேரு கனி. நான் இங்க மேத்ஸ் டீச்சரா வந்திருக்கேன். இந்த ஆண்டு பர்க்லியில் கல்லூரி முடித்துள்ளேன். என்னுடைய அம்மா ஒரு பிரபல ஹார்ட் சர்ஜன். உங்க அம்மா ஹார்ட் சர்ஜனா இருந்தோம் எங்க ஸ்கூல்ல பாடுறதுக்கு வந்துருக்கு. எப்படி பேரண்ட்ஸ் செய்ய விட்டாங்க? நம்ம நிச்சயமா சாதிப்போம் தெரிஞ்சாலே போதும். நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா அதை விட நீ உன்னை பத்தி சொல்லு. என் பேர் வெற்றி. ஆனால் நான் லைஃப்பில் பார்த்ததெல்லாம் தோல்விதான். கவலை விடு, வெற்றி பார்த்துடலாம். சரி, அடுத்து நீ சொல்லு. என் பேர் மனு. ஆனா ஆனதெல்லாம் damage தான். பரவாயில்ல மனோஜ், நான் டேமேஜை சரி பண்ணிடுறேன். சரி, நீ ஏன் அமைதியா இருக்க? நீ ஒன்றும் அறிமுகம் செஞ்சுக்கோ. பிடிச்சது எல்லாமே சொல்லு. எனக்கு பிடிக்காதது தான் இருக்கும். உங்களோட கிளாஸ் கூட தான் எனக்கு பிடிக்கல. பரவாயில்ல, பிடிக்காததே சொல்லு, கேட்போம். கணக்கு எனக்கு பிணக்கு. அருமையான ஒரு வரி கவிதை. உனக்கு கவிதை எழுத பிடிக்குமா? ஆமா, அது கூட நான் சொன்னேன்ல, இந்த டீச்சர் ரொம்ப புத்திசாலி. கொஞ்சம் அமைதியாக சும்மா அதே சொல்லாதடா. என்ன கணக்கில் பாஸ் பண்ண வச்சா நான் மட்டும் இல்லை, இந்த முழு வகுப்பையும் அமைதியாக பார்த்துக்கிறேன். அதுக்கு டீச்சர் சொல்லி கவனமாக கேட்கணும். டீச்சர் பாடம் புரியுற மாதிரி இருக்குங்களா? ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்னோட கொஞ்சம் பேசுங்க. அது ஒன்றும் இல்லை மேம். இவனை கணக்கு பார்த்து பாஸ் பண்ண வச்சா முழு செட்டே வைக்கணும்னு சொல்லலாம். அவ்வளோதானா? இவனை மட்டும் இல்லை, இந்த மொத்த வகுப்பையே பாஸ் பண்ண வச்சிருந்தேன். உங்களுக்கு மேக்ஸ் எழுதுறதுல கஷ்டம் மேம் அப்படின்னா இந்த ஆல்ஜிப்ராவையும் கலக்கிடலாம். காட்சி 6 முற்று. சில மாதங்களுக்கு பிறகு. காட்சி 7 கனியும் மாணவர்களும். கனி மீண்டும் வகுப்பறைக்குள் நுழைகிறார். காலை வணக்கம் மேம். சரி, உட்காருங்க. காலை வணக்கம் நண்பர்களா. உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். மார்க்ஸ் தானே? ஆமா, நீங்க எல்லாருமே சூப்பரா மார்க்ஸ் வாங்கிருக்கீங்க. இந்த வெற்றி, நீ வெற்றியை பார்த்துட்டேன்.
ரொம்ப சந்தோஷம் மேம். தேங்க்யூ. சரி உட்காரு. அது நீனும் சூப்பரா பண்ணியிருக்க. தேங்க்யூ மேம். ஸ்கூலுக்கு வந்து ஃபன் பண்ணதான் ஆனால் என்னுடைய எண்ணத்தை மாற்றிவிட்டேன். நான் கிளாஸில் பாஸ் பண்ணது ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம் மணி. சரி நீயும் சோகமா இருக்க, நீ இவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்க. தேங்க்யூ மேம். நீங்கள் எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை தான் நான் பாஸ் ஆக காரணம். நீங்கள் மேம் புரியுற மாதிரி இருந்தது. இந்த சப்ஜெக்ட் மேலே புது ஆர்வமே வந்துடுச்சு. என்ன கணக்கில் பாஸ் பண்ண வச்சதுக்கு நன்றி. சரி உட்காரு. உங்கள் பர்மிஷனோட உங்களுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண வச்சோம். அதுக்கு ஆர்டர்ஸ் பண்ணலாமா? கண்டிப்பா. நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள மாணவரின் வாழ்வு முன்னேற நீங்கள் நல்லா இருக்கணும். அருமையா பாடியிருக்க. நீங்க மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. காட்சி 7 காட்சி 8 கனி தனது கல்வி சேவையை அதே பள்ளியில் தொடர்ந்தார். கனி கற்பித்த அனைவரும் வெற்றிகரமாக பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியில் சேர்ந்தார்கள். கனிவுடைய சேவையை பாராட்டி சிறந்த ஆசிரியருக்கான விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டார். விருது வழங்கும் விழா. இந்த ஆண்டுக்கான ஆசிரியர் விருது வழங்கும் விழாவுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த ஆண்டின் சிறந்த ஆசிரியர் விருதை பெற்றுக்கொள்பவர் 50 அல்ல 100 அல்ல 200 மாணவர்களின் GPI-வை 0லிருந்து 3.2க்கு உயர்த்தி அவர்களை வெற்றி படிகளில் ஏற்றிய கனி அவர்கள். வயதிலும் அனுபவத்திலும் குறைந்தாலும் அவர் கற்பித்தல் திறன் மாணவர்களின் வாழ்வை உயர்த்தியது. நமது மாநில ஆளுநர் இடமிருந்து இந்த விருதினை பெற அவரை மேடைக்கு அழைக்கிறேன். உங்கள் அனுமதியுடன் இந்த விருதை தாயின் கையால் வாங்கிக்கலாமா? மிஸ் கனிவோட அம்மாவை மேடைக்கு அழைக்கிறேன். அம்மா, ஏன் கண் கலங்குறீங்க? இது ஆனந்தக்கண்ணி. உடற்பிடி தீர்க்கும் மருத்துவராக சொன்னா நீயும் சமூகப்பிடி தீர்க்கும் மருத்துவராக ஒளிக்கிறாய். நீ வெறும் கண்ணி, அனைவருக்கும் வெற்றி அளிக்கும் வெற்றிக்கணி. அம்மா, இப்போ மருத்துவம் தானம்மா? இந்த கதையின் மூலம் பெற்றோர்களின் ஆசைகளை பிள்ளைகளின் மேல் திணிக்காமல் அவர்களின் கனவுகளையும் விருப்பங்களையும் ஊக்குவித்தால் அவர்கள் அடையும் வெற்றிக்கு எல்லையே இல்லை. நாடகம் ஒன்று. இந்த நாடகம் டாக்டர் கதிர்ராஜா என்பவரின் செயல்பாடுகளையும் அவருடைய நல்ல எண்ணங்களால் அவர்கள் வாழ்க்கையில் எடுத்த பெரிய முடிவுகளையும் முன்னுதாரணமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நாடகத்தில் டாக்டர் கதிர்ராஜாவை பனி என்னும் கதாபாத்திரம் மூலமாக உங்கள் முன் எடுத்து காட்டியிருக்கிறோம். டாக்டர் கதிர்ராஜா பள்ளி படிப்பை கைவிட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அவர்கள் விட்ட படிப்பை தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறார். அவருடைய கல்விமொழி எடுத்துக்காட்டிய புஷாட்ஸ் எனும் விருது புஷாட்ஸ் ஒரு விருது பெற்ற ஆவணப்படம். மேலும் அவருடைய மாணவர்களின் சாதனை கதைகள் பீட்டிங் த ஆட்ஸ் எனும் ஆவணப்படத்தில் வெளிவந்துள்ளது. டாக்டர் ராஜா உருவாக்கிய கிரியேட் கற்பிக்கும்
நம்ம முன்னாடி கதிராஜாவோட அம்மா. உங்க பேரு பகவதி. சரி சரி. வாங்க 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 வாங்க, மேடைக்கு வாங்க, மேடைக்கு வாங்க. இவங்கதான் டாக்டர் கதிராஜோட நிஜமான அம்மா. அவங்க பேரு பகவதி. இவங்க எல்லாருமே எனக்கு தெரியலாம். எனக்கே இது டோட்டல் சர்ப்ரைஸ். நான் வந்து கல்யாணம் சொல்லிட்டு இருந்தேன், எல்லா மாதிரி இருக்குன்னு. But hope you all enjoy. பண்ணாததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.